வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஸ்மார்ட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக்க சில விதிகள் வந்திருக்கு. என்ன அப்படின்ற பார்க்கலாம். அரசு தரப்பிலிருந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியமான விதிமுறைகள் மற்றும் மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக தகுதியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்ய KYC ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி அட்டைகளை ஒழிப்பதற்கும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மற்றும் ரேஷன் கடைகளில் CCTV கேமராக்கள் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் மக்கள் பயனடைய தரவு பதிப்புகளை புதுப்பிக்கவும் இந்த நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது. இவற்றில் செய்ய தவறினால் ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படவோ அல்லது ரத்து செய்யப்படவோ வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நிலவும் நீண்ட கால சிக்கல்களை தவிர்த்து வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதே இதனுடைய நோக்கம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த விதிமுறைகள் எல்லாமே நீங்கள் பின்பற்றணும். இந்த மாதிரியோட சுச்சுவேஷன் இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமான அப்டேட்டுகளை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், கிறிஸ்டல் கிளியராக. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அட்டைகளுக்கு ஒரு சில புதிய விதிமுறைகள் எல்லாமே பொருந்துகிற மாதிரி விட்டுருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த விதிமுறைகள் பொருந்தும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். PHH AAY அட்டைதாரர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், குடும்பத் தலைவர்கள், குறிப்பாக 30, 40, 50 வயதுக்கு உட்பட்ட தலைவிகள், புதிய மற்றும் பழைய பயனாளர்கள் அனைவருக்குமே இதில் கிடைக்கும். பழைய பொருட்களில் உள்ள சவால்கள்: போலி அட்டைகள், ஒரே குடும்பத்தில் பல அட்டைகள், தவறான வருமான சான்றிதழ் எல்லாத்தையுமே பிரச்சனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நாடு முழுவதும் சமீபத்திய ஆய்வில் 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டிய வளங்கள் திருடப்படுவதை தடுக்கவே இந்த ஒரு கட்டுப்பாட்டு முறையை அமல்படுத்தியிருக்காங்க. பழைய முறையில் இருந்த 4 முக்கியமான கசிவுகள்: போலி அட்டைகள் இல்லாத நபர்களின் பெயர்களில் வளங்களை சுரண்டப்படுதல், போலி அட்டைகள், ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கடைகளை திறந்து வைத்திருந்தல், தவறான வருமானம் மற்றும் விவரங்களை காட்டி சலுகை பெறுதல், இன்றைய இன்மை, பயோமெட்ரிக் சரிபார்ப்பு நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, உங்களுடைய ரேஷன் கார்டை வச்சுக்கோங்க. பாதுகாக்கிறதுக்கு சில 3 விதிமுறைகளும் இருக்குது. EKYC பயோடாட்டாவில் போய்ட்டு EKYCயை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் பயோமெட்ரிக், அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ஆதார் அடிப்படையிலான கைரேகை சரிபார்ப்பு, பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் இணைப்பு. ஸோ உடனடியாக தகவல்களை பெற மொபைல் எண்ணை இணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இஷ்யூஸ் வராது. இணக்கம் மற்றும் நிராகரிப்பு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் செய்தவர்கள் மற்றும் நான் அப்டேட் செய்தவர்கள் ரேஷன் அட்டை உடனடியாக ரத்து செய்யப்படும். ஓகேங்களா? ஏன்னா ரேஷன் கடை ஒரு சில முக்கியமான அப்டேட்டை நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இதுவரை 3 கோடியான போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டிருக்கு. நீண்ட காலமாக இருந்த சிக்கல்களை அரசு பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தி ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிடுறாருங்க. உங்கள் அட்டையை பாதுகாக்க 3 வகையான கடமைகள்: KYC அப்டேட்டு, பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, ஆதார் மற்றும் மொபைல் எண் திறப்பு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரல. சரிங்களா? அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா EKYC அப்டேட்டு, அதில் பிரச்சனைகள், பயோமெட்ரிக் பிரச்சனைகள். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளாகவே வந்துட்டுருக்கு. எப்பொழுது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்றத நிச்சயமாக அதை பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு முக்கியமாக நம்முடைய சேனல் நிறுவனருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.